ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம அகர் அகர் கடல்பாசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இஃப்தாருக்கு கடல்பாசி இல்லாமல் நோம்பு திறக்க மாட்டோம். அதே மாதிரி அதை ஒரே மாதிரியே ஒரே கலர் செய்வோம். இது 3 டிஃப்ரெண்ட் கலர் சேர்த்து 3 கலரில் அழகாக செய்கிறோம். அதை பற்றி பார்ப்போம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அகர் அகர் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டுலாம். ஜீனி 1 கப், பால் 1 லிட்டர். இப்போ நம்ம கடல் பாசிக்கு தண்ணி வச்சாவது 10 கிராம் அகர் அகர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி. இது கொஞ்சம் ஊறினதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். தண்ணி கொதி வந்தோடனே இதை நம்ம போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நமக்கு ரெடி ஆகிடும். எதையுமே இப்போ நாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அகர் அகர் இப்போ எல்லாம் கொரோனா காலத்துக்கு பிறகு எல்லாத்தையுமே நம்ம கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். முதல்ல எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணியில் ஊற போட்டுட்டு அப்புறமா கொதிக்க வச்சு சமையல் செய்ய ஆரம்பிங்க. இப்போ நமக்கு 15 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பால் 1 லிட்ரு அதில் சேர்த்தாவது. இது நல்லா சேர்ந்து கொதிக்கிட்டோம். இதை நம்ம அடிக்கடி கிளறிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைனா நமக்கு இது கொஞ்சம் அடி பிடிச்சிரும். கடல்பாசி மட்டும் பண்ணும்போதும் நம்ம கொஞ்சம் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். பால் சேர்த்துட்டதுனால நம்ம கொஞ்சம் அதிகமாக பார்த்து கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சு 1 கப்பு. எவ்வளோ தேவையோ உங்களுக்கு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம். நல்லா பால் கொதிச்சிருச்சு. நம்ம அடி பிடிக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தாச்சு. இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் 1 ட்ராப் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் டிஷ்ஷும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேருந்து 2 கப்பு அகர் அகரை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம கலர் சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் கலரு, அதை 1 ட்ராப் எடுத்து ஊற்றி இதை கலக்கிக்கிட்டாச்சு. நம்ம இதை மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட இதை மாதிரி இருந்துச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு ரவுண்டான ஷேப்பில் இருந்தாலும் என்ன ஷேப்பில் இருந்தாலும் அந்த மாதிரி எடுத்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மோல்டை எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஒரு பிங்க் கலர் மட்டும்தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அகர் அகர் கொதிச்சிக்கிட்டே இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தோன்னா அந்த பிங்க் கலர் நமக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் 1 கப்பு எடுத்து திரும்ப அதில் சேர்க்க போகிறோம். இப்போ அந்த பிங்க் கலருக்கு மேலே ஒயிட் தான் சேர்க்க போகிறோம். இப்போ கலர் சேர்க்கல. இன்னொரு கப் பால் சேர்த்து இதையும் நம்ம உரைய வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில். இதை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்தால் இதுவும் நல்லா அழகாக கவராக உறைஞ்சி வந்துடுச்சு. இப்போ 3வது மிச்சம் இருக்கிற அகர் அகரை எடுத்து நம்ம இதில் நமக்கு என்ன கலர் தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிங்க் கலர் சேர்த்துட்டதுனால அடுத்தது ஒயிட்டு, அடுத்தது க்ரீன். இப்போ க்ரீன் கலர் கலந்தாவது. இப்போ அந்த ஒயிட்டுக்கு மேலே இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த க்ரீன் கலரை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்ப்போம். ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா உறைஞ்சிருச்சு. இதை அப்படியே நம்ம
ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஐஸ் போகிற வரைக்கும் வச்சுட்டு ஒரு தட்டில் நம்ம மாற்றிடலாம். இதை திருப்பி போட்டோன்னா இந்த மாதிரி பிங்க்கு, ஒயிட்டு, க்ரீன் லேயர் கலர் சூப்பராக வந்திருக்கு. நமக்கு மேலே அதுக்கு மேலே நட்ஸை போட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் தேவையோ கட் பண்ணிக்கலாம். இஃப்தாருக்கு முக்கியமானது அகர். அது நம்ம ஒரே கலரில் நம்ம செய்வோம். இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவும் அழகாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக வந்துருச்சு. எம்மியாக சூப்பராக 3 கலர் லேயர் பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி வெட்டி வச்சா இன்னும் சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.